මේ මන්නාරම දිස්ත්‍රික්කයේ පළාත් පාලන ආයතන සඳහා තරඟවදින සහෝදරවරුන් විශේෂයෙන්ම අපේ නගර සභාව සඳහා කණ්ඩායමන නායකත්වය දෙනවා අපේ විමල සහෝදරී නායකත්ව කණ්ඩායම දීර්ඝ ආද සභාවට අපේ දෙනවා අම්මා இந்த மேடையில் வீட்டில் உங்கள் அனைவரும் අවස්ථා ගණනාවක கொள்கின்றேன். මීට කලින් අපි මන්නාරමට ඇවිල්ලා තියෙන අවස්ථා ගණනාවක අවසානයේදී අපි මේ නගර පොඩි ශාලාවක අපි රැස්වීමක් පැවැත්වුවා අවුරුදු 2කට විතර පෙර. நாங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு பல தடவைகள் வந்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் நகரசபை மண்டபத்திலே ஒரு கூட்டத்தையும் நாம் நடத்தியிருக்கின்றோம். හැබැයි අද තමයි මන්නාරමේ විශාලතම රැළිය ඔබ තමුන්නාන්සලා සහභාගී වෙලා අපිත් එක්ක පවත්වන්නේ. இம்முறைதான் மன்னார் மாவட்டத்திலே வரலாறு காணாத ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම පහුගිය මහා මැතිවරණයේදී මේ මන්නාරම ඇතුළු වන්නි දිස්ත්‍රික්කයේ ජාතික ජනබලවේගයට ජයග්‍රහණය කිරීම සඳහා තමුන්නාන්සල විශාල සහායක් ලබා දුන්නා. அதேபோல்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மன்னார் மாவட்டத்திலே இந்த தேசிய மக்கள் சக்திக்காக உங்களுடைய மாபெரும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆதரவு எமக்கு கிடைத்தது. අපේ മന്ത്രിවරු දෙන්නෙක්ම මේ වන්නි දිස්ත්‍රික්කයෙන් පාර්ලිමේන්තුවට තෝරාපත් කරලා ලැබුවා. அதேபோல்தான் இந்த வன்னி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு எமது சகோதரர்கள் இருவரை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறீர்கள். ඒ වගේම මේ වන්නි දිස්ත්‍රික්කයට අපේ ජාතික ලැයිස්තුව නියෝජනය කරන മന്ത്രിවරුකුත් ඉන්නවා. அதேபோல இந்த வன்னி மாவட்டத்திற்கு தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரும் இருக்கின்றார். එඳ මේ වන්නි දිස්ත්‍රික්කය අද ජාතික ජනබලවේගයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 3 දෙනෙක් නියෝජනය කරනවා. எனவே இந்த வன்னி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர் பிரதித்துவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். මේ ජයග්‍රහණ ලබා ගන්න තමුන්නාන්සලා විශාල ලෙස වෙහෙසක් දැරුවා. இந்த வெற்றியை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு மிகவும் கூடுதலான அர்ப்பணிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். අපේ මේ සහෝදරවරු සහෝදරියන් තමුන්නාන්සලා අපි ඔක්කොම වෙහෙස වෙලා තමයි මේ ජයග්‍රහණය ලබා ගත්තේ. இங்கே வீற்றிருக்கின்ற சகோதரர்கள் அதே போன்று நீங்கள் அனைவரும் இதற்காக உழைத்துத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றீர்கள். ලංකාවේ පළමු වතාවට මැතිවරණයකදී බෙදුණු දේශපාලනය අවසන් කරා. இலங்கையில் வரலாற்றில் முதற் தடவையாக பிரித்தாளுகின்ற அரசியலை இத்துடன் முடிவு கட்டியிருக்கிறீர்கள். ඉස්සර කියන්නේ ඡන්ද කියන්නේ ජනතාව බෙදනවා. ඡන්ද වලින් ජනතාව බෙදනවා ඉස්සර. ஆம், இதற்கு முன்னர் வாக்குகளின் மூலம் மக்களை பிரிக்கின்றார்கள். උතුර ජනතාව දෙමළ පක්ෂ තෝරගන්නවා. வடக்கு மக்கள் தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்கிறார்கள். ජනතාව මුස්ලිම් පක්ෂ තෝරගන්නවා. கிழக்கு வாழ் மக்கள் முஸ்லிம் கட்சியை தெரிவு செய்கிறார்கள். දකුණු ජනතාව සිංහල පක්ෂ තෝරගන්නවා. தெற்கில் உள்ள வாழ்கின்ற மக்கள் சிங்கள கட்சியினை தெரிவு செய்து கொள்கிறார்கள். හැබැයි පහුගිය මහ ඡන්දෙදී ஆனால் உண்மையில் அடந்த பொது தேர்தலில் උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு දෙමළ මුස්ලිම් සිංහල සියලු දෙනා තෝරාගත්තේ ජාතික ජනබලවේගය. தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து மக்களும் தெரிவு செய்த ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி தான். එනිසා ඒ ඡන්දෙන් අපි ඔක්කොම එකතු වුණා. ஆம், அந்த கட்சி நாங்கள் அந்த வாக்குகள போட்டியிலே நாம் ஒன்றிணைந்து கொண்டோம். ආයේ කවදාවත් අපි බෙදෙන්නේ නැතුව දේශපාලනය කරමු. நாங்கள் இதற்கு பிறகு இவ்வாறு பிரித்தாளுகின்ற அரசியலுக்கு அடிபட்டு அரசியல் செய்வதில்லை. අපිට අවශ්‍යයි අපි ඔක්කොම එකට ජීවත් වෙන රටක්. நாம் அனைவருக்கும் தேவை அனைவரும் ஒன்றாக வாழுகின்ற நாடு. අපිට අවශ්‍යයි සමගියෙන් පිරුණු රටක්. ஆம், எம் அனைவருக்கும் தேவை ஐக்கியமான ஒரு நாடு. අපි හැමදෙනාම ජාතිවාදයෙන් විශාල ලෙස බැටකාපු මිනිස්සු. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த இனவாதத்தினால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மக்கள். එකිනෙකා අතර සැකය ඇති වුණා. ஒவ்வொருவருக்கிடையில் நாங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டோம். ගැටුම් ඇති වුණා. மோதல்களை ஏற்படுத்தி கொண்டோம். යුද්ධ ඇති වුණා. அதே போன்று யுத்தம் செய்து கொண்டோம். ඇති තරමට ජාතිවාදයෙන් අපි බැටකෑවා. போதுமான அளவுக்கு நாம் இந்த இனவாதத்தினால் மிகவும் சங்கடப்பட்டோம். අපි තවදුරටත් අපේ රටේ நாம் இன்னும் இந்த நாட்டிலே ජාතිවාදයට ඉඩ දෙන්නේ නැතුව இந்த இனவாதத்துக்கு இடம் கொடுக்காம ජාතික සමගිය ආරක්ෂා කරගන්න. தேசிய ஐக்கியத்தை பாதுகாத்து ජාතික සමගිය වෙනුවෙන් தேசிய சமாதானத்திற்காக අලුත් ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. புதிய அரசை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ඒක තමයි සමගිය ආණ්ඩුව. அதுதான் சமாதானத்திற்கான සිංහල ஐக்கியத்திற்கான දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவரும் සහෝදරත්වයෙන් සලකන ආණ්ඩුව. சகோதரர்களாக பார்க்கின்ற அரசு. හැම කෙනාගේම අයිතිවාසිකම් පිළිගන්න ආණ්ඩුව. உங்கள் அனைவருடைய அடிப்படை உரிமைகளை අපි பாதுகாக்கின்ற එකට ජීවත් වෙන්න ඕන කියලා අපේක්ෂා කරන ආණ්ඩුව. நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அரசு. මීට කලින් හැදුන දේ ආණ්ඩුව அவ்வாறான ஒரு அரசு இதுவரையில் ஏற்பட்டு இருந்ததா நமது நாட்டில்? මොන වගේ ආණ්ඩුව තිබ්බේ? எவ்வாறான ஆண்டு இருந்தது? ජාතිවාදී ආණ්ඩුව තිබ්බේ.
ஓ இனவாத அரசு இருந்தது. දැන් ජාතික සමගිය ආණ්ඩුවක් හැදිලා තියෙනවා. நாம் இன்று இன ஐக்கியமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். අපි පියවරෙන් පියවර நாங்கள் படிப்படியாக මේ රට ගොඩනැගීම සඳහා සැලසුම් හදලා තිබෙනවා. நாட்டை முன்கொண்டு செல்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். පළමු කොටම අපි දන්නවා முதலில் உங்களுக்கு தெரியும் ජාතික සමගිය නිර්මාණය කරන්න தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்காக විවස්ථාවේ අයිතිවාසිකම් அதே அரசியல் அடிப்படை உரிமை නීති අනපනත්වල අයිතිවාසිකම් அதே போன்று சட்டம் இதில் இருக்கின்ற சில விதிமுறைகள் භාෂාවේ අයිතිවාසිකම් அதே போன்று மொழியில் உரிமை ආගම් ඇදහිමේ අයිතිවාසිකම් மத ரீதியான உரிமை ඒ සංස්කෘතික අනන්‍යතාවය පිළිගැනීමේ අයිතිවාසිකම් ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கலாச்சார விடயங்களை அதுக்கான உரிமை අපි තහවුරු කරනවා. நாங்கள் அதனை உத்தரவாதப்படுத்தி இருக்கின்றோம். මේ රටේ තව දුරටත් நாம் இந்த நாட்டிலே இன்னும் ලොකු පොඩි உயர்ந்தவர் தாழ்ந்தவர் කියලා ජන කණ්ඩායම් නැහැ. என்கின்ற மக்கள் வகையினரே இல்லை. ඉන්නේ එකම ජන කණ්ඩායමයි. ஒண்ணே இங்கு இருப்பது ஒரு மக்கள் தான். සිංහල වේවා, දෙමළ වේවා, මුස්ලිම් වේවා. சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், උතුරේ වේවා, දකුණේ වේවා, නැගෙනහිර වේවා. வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், தெற்காக இருக்கட்டும். ඒ කොහෙද ජීවත් වෙන්නේ? அவர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ ශ්‍රී ලාංකික ජනතාව විතරක් බව අපි මතක් කරන්න කැමතියි. அவர்கள் இலங்கையர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ඒ සඳහා අවශ්‍ය වන නීති ප්‍රසංස්කරණ අපි ඇති කරනවා. அதற்கு தேவையான சட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். පිදුණු යුගය අපි අවසන් කරනවා. எனவே பிரித்தாளுகின்ற இந்த இதனை முற்றுப்புள்ளி வைப்போம். ඒ විතරක් නෙමෙයි අපි දන්නවා මේ උතුරේ அது மாத்திரமல்ல, இந்த வடக்கிலே යුද්ධය හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. සමහර පාරවල් சில வீதிகள் වහන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. සමහර පුද්ගලික ඉඩම් சில தனியாருடைய காணிகள் වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගැසට් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. வன இலாகா திணைக்களத்திற்கு கெசட் செய்ய வேண்டிய நிலைமை අපි ஏற்பட்டிருக்கிறது. ඒ සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு, තමන්ගේ ඉඩම්වල පදිංචි වෙන්න தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு, තමන්ගේ ඉඩම්වල වගා කරන්න தங்களுடைய இடங்களில் விவசாயத்தை செய்வதற்கு අවශ්‍ය ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අපි தேசிய හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். ඒ වගේම அதே போன்று අපි දන්නවා අපේ රට සංවර්ධනය කිරීමේදී நாம் உங்களுக்கு தெரியும், அபிவிருத்திகள் செய்கின்ற பொழுது මේ මන්නාර මිතාමත් වැදගත් ප්‍රදේශයක්. இந்த மன்னார் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம். අපේ මුහුදු තීරය எங்களுடைய கடல் வளம் ඉතාමත් වටිනා සම්පත් අපිට එක්රැස් කරලා දීලා තියෙනවා. மிகவும் கூடுதலான வளங்களை சேகரித்த ஒரு பிரதேசம். මන්නාරමේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් மன்னார் மாவட்டத்தினுடைய அதிகமான மக்கள் මුහුදු රස්සාවෙන් ජීවත් වෙනවා. கடற்தொழிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි අපි දන්නවා එහා පැත්තේ පේසාල්ලි எங்களுக்கு தெரியும், பேசாலை பிரதேசத்தில் මාළු සම්පත නෙලන්නේ කවුද? மீன் வளத்தை கொள்ளையடிப்பது யார்? නීති විරෝධී சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් எங்கள் තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். පහුගියදා நாம் அண்மையிலே ඉන්දියා අගමැතිතුමත් එක්ක ඒ පිළිබඳ අපි දීර්ඝ ලෙස සාකච්ඡා කරා. இந்திய பிரதம மந்திரி அவர்களுடன் நாம் இது தொடர்பாக நீண்ட நேரம் உரையாடினோம். අපේ මුහුද, எங்களுடைய கடல் வளம், අපේ මසුන්, எங்களுடைய மீன், අපේ ජනතාව எங்களுடைய மக்கள், ඒ අයට මේවා අයිති. அவர்களுக்கு இது அவர்களுக்கு குறித்தானது. එනිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරනවා. எனவே பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் නාවික හමුදාවට උපදෙස් ලබා දී තිබෙනවා. கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றோம். මුහුදේ සිදුවන සියලු නීති විරෝධී ක්‍රියාවලට එරෙහිව කටයුතු කරන්න කියලා. கடலில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் செயற்படுமாறு கேட்டிருக்கின்றோம். අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම අපේ හමුදාවන්ගේ වගකීමක්. எங்களுடைய கடலை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு எமது படையினரது பொறுப்பாகும். ඒ අපි ඉටු කරනවා. அதை நாங்கள் செய்து தருவோம். ඒ වගේම කුෂ්කර්මාන්තයට அதே போல எமது விவசாயம், ඉඩම් ගැටලු ටික විසඳලා දෙන්න. இடப்பிரச்சனைகளை நாம் தீர்த்து தருவோம். බෝනස් ආරාධන ලබා දෙන්න. அதே போன்ற பசலை மானியத்தை වී தருவோம். ගබඩා ප්‍රසංස්කරණ වී ටික මිලදී ගන්නම්. அதே போன்று நெல் சேகரிப்பு களஞ்சியத்தை நாம் ඔබ වැඩ කරන්න ලෑස්ති වෙන්න. நீங்கள் வேலை செய்வதற்கு தயாராகுங்கள். අපි අවශ්‍ය වෙන සහාය දෙන්නම්. உங்களுக்கு தேவையான வசதியை நாம் මේ රට தருவோம். අපිට හදන්න ඕන. இந்த நாட்டை நாம் உருவாக்க ඒ வேண்டும். වගේම විශේෂම අපි දන්නවා அதே போன்று உங்களுக்கு தெரியும், මේ මන්නාරම සහ இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර රාමේශ්වරම් අතර
විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட்டு சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதே போல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු போட் කරනවා. சேவை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳ දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නා මේ මන්නාරම அதே அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த மன்னாரிலே විශාල සුළං වලින් විදුලිය නිෂ්පාදනය කරන්න පුළුවන් තැනක්. மிக பிரமாண்டமான காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு හැබැයි பிரதேசம். පහුගිය කාලේ ஆனால் கடந்த காலத்திலே ජනතාවගේ හඬට ඇහුම්කන් නොදී மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் පරිසර විනාශයන් සිදුවන ආකාරයට சுற்றாடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் එම ව්‍යාපෘති වලට එකඟතාවය පළ කරලා තියෙනවා. அதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் දැනට நடைமுறைப்படுத்தினார்கள். අපි ඒවා සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் நாம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். නමුත් මේ සම්පතෙන් ප්‍රයෝජනය ගන්න இருந்தாலும் இந்த வளத்தில் இருந்து நாம் பிரயோசனம் அடைவதற்கு ඔබගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய பாதிப்பை குறைத்து ජනතාවගේ ජීවිතවලට හානියක් නොවන ආකාරයට மக்கள் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகை වැඩ කරන්න අපි ලෑස්ති. வேலை செய்வதற்கு நாம் தயாராக ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. அதுதான் அரசாங்கம் என்று சொல்லுவது. තමුන්නාසලා තමයි මේ පළාත්වල හිමිකාරයෝ. තමුන්නාසලා තමයි මේ පළාත්වල ජීවත් වෙන්නේ. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்றீர்கள். එනිසා මේ පළාත්වල ප්‍රශ්න දන්න ඕගොල්ලෝ. இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் நீங்கள். එනිසා පරිසර හානියක් සිදු කරන எனவே சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற විනාශකාරී ව්‍යාපෘති වලට ඉඩ දෙන්නේ නැහැ. உண்மையான பாதிப்பு திட்டங்களை நாம் செய்ய සෑම ව්‍යාපෘතියක්ම ஒவ்வொரு திட்டமும் ජනතාවගේ එකඟතාවයෙන් மக்களுடைய ஒப்புதலுடன் අවම පරිසර හානියෙන් குறைந்த சூழல் பாதிப்போடு සිදු කරන්න තමයි අපි බලාපොරොත්තු நாம் වෙන්නේ. செயற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். තමුන්නාසලා දන්නවා உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන පාර இந்த புத்தளம் மன்னாருக்கு இடையிலான இந்த பாதை දීර්ඝ කාලයක් තිස්සේ වහලා තිබෙනවා. மிக நீண்ட காலமாக ඒ மூடப்பட்டிருக்கின்றது. පාර විවෘත වුණොත් அந்த பாதையை திறப்பதற்கு පුත්තලමට යන කිලෝමීටර් 90ක් විතර අඩු වෙනවා. புத்தளத்துக்கு செல்வது 98 නමුත් கிலோமீட்டர் පාරිසරික ප්‍රශ්න කීපයක් තිබෙනවා. அந்த பாதை சம்பந்தமா சில பிரச்சனைகள் අපි ඒ පිළිබඳව සාකච්ඡා කරලා அந்த பாதை தொடர்பில் நாம் பேசி දැන්ට ඉදිකරන්න යෝජනා කළ ඉදිකරමින් තිබෙන පාරට இப்பொழுது அதை செயற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேலை திட்டத்தினை විකල්ප යෝජනාවන් සහිතව இதுக்கு மாற்று வழியுடன் கூடிய ஒரு பாதையை නව ආකාරයෙන් புதிய வடிவிலே මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන්න අපි බලාපොරොත්තු இந்த වෙනවා. புத்தளம் மன்னார் பாதை இணைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்வோம். ජනතාවට පහසුකම් සැලසීම ආණ්ඩුවක වගකීම. அரசாங்கத்து மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கின் ජනතාව பொறுப்பு. පීඩාවට පත් කරන්න, மக்களை கஷ்டத்துக்கு உட்படுத்தவோ ජනතාව ගැටලු ගැට ගන්න மக்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு போடுவது එහෙම ආණ්ඩු තිබිලා වැඩක් නැහැ. அவ்வாறான அரசாங்கம் இருந்து வேலை ඒ இல்லை. නිසා ද ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. எனவே தான் நாம் இம்முறை ஒரு அரசாய் මේ அமைச்சு රටේ ජනතාවට අහුම්කම් දෙන ආණ්ඩුවක්. மக்களுடைய கேள்விகளுக்கு செவி ජනතාව වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. மக்களுடைய தேவையை நிறைவு செய்கின்ற අන්නේ ආණ්ඩුව තමයි அந்த அரசுதான் මේ රටේ ජනතාව එකතු වෙලා හැදුවේ. இந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கியது. විශේෂයෙන්ම අපි දන්නවා விசேடமாக உங்களுக்கு මේක தெரியும் අවුරුදු 2කමාරකට 3කට කලින් 1.5 2 3 வருடங்களுக்கு முன்னர் අපේ රටේ ආර්ථිකය මුළුමනින්ම කඩා වැට්ටුවා. எமது பொருளாதாரம் முற்றுமுழுதாக මේ உடைந்தது. මන්නාරමෙත් இந்த மன்னார் மாவட்டத்திலே ඒ ආණ්ඩුවල හිටපු ඇමතිවරු හිටියා. கிட்டத்தட்ட கடந்த கால அமைச்சர்கள் இருந்தார்கள். රාජ්‍ය ඇමතිවරු හිටියා. ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள். ජනාධිපතිවරු, ஜனாதிபதிகள், අගමැතිවරු, பிரதமர்கள், ඇමතිවරු, அமைச்சர்கள், රාජ්‍ය ඇමතිවරු, ராஜாங்க அமைச்சர்கள், மந்திரிවරු பாராளுமன்ற உறுப்பினர்கள் මේ ඔක්කොම එකතු වෙලා මොකද්ද කරේ අපේ රට? இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்கள்? අපේ රට කඩා වැට්ටුවා. எமது நாட்டை நாசமாக்கினார்கள். තෙල් ගේන්න බැරි රටක්. තෙල් ආනයනය කරන්න බැරි රටක්. எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு බෙහෙත් நாடு. ගේන්න බැරි රටක්. බෙහෙත් ආනයනය කරන්න බැරි රටක්. மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நாடாக இருந்தது. මතකද? ஞாபகமா? සියල්ල කඩා වැට්ටුවා මේ පාලකයෝ. அவை அனைத்துமே உடைந்து கீழே விழுந்திருந்தது. ඒකෙන් පීඩාවට පත් වුණා මේ රටේ ජනතාව. அந்த கஷ்டத்திலே இந்த மக்கள் விழுந்தார்கள். හැබැයි உண்மையில் ප්‍රශ්න හදපු අය පීඩාවට පත් වුණේ නැහැ. ஆனால் பிரச்சனையை கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் අන්න ඒවට එරෙහිව තමයි මේ රටේ ජනතාව මේ ආණ්ඩුව හැදුවේ. அதற்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கத்தை இந்த மக்கள் අපි உருவாக்கினார்கள். ක්‍රමානුකූලව நாங்கள் முறையான முறையில் යලි අපේ රටේ ආර්ථික ස්ථාවර කරලා இந்த තියෙනවා. நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் சீரப்படுத்தி අවුරුදු இருக்கிறோம். 5කට පස්සේ 5 வருடங்களுக்கு பிறகு ලොකුම ඩොලර් සංචිතය අද අපේ රටේ තියෙනවා. இந்த நாட்டில் மிக பிரமாண்டமான டாலர் மிகுதியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். මාස 6ක් තිස්සේ 6 மாதத்துக்கு முன்னர் රුපියල හෙල්ලෙන්නේ නැතුව තියෙනවා. ரூபாயினுடைய பெறுமதி மிகவும் வீழ்ச்சியாக இருந்தது. අපි තෙල් මිල අඩු කරා. நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய எரிபொருள் விலை விலையை விலை குறைத்தோம், மின்சார விலையை குறைத்தோம், අපි ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න වැඩ කරනවා. மக்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு நாம் வேலை රාජ්‍ය செய்வோம். සේවකයන් පඩි වැඩි කරා. அதே போன்று அரசாங்க உத்தியோகத்தருடைய சம்பளத்தை உயர்த்தினோம், අස්වැසුමේ දීමනාව වැඩි කරා. அஸ்வசம கொடுப்பனவை உயர்த்தினோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අලුතෙන් අස්වැසුමට
புதிதாக அஸ்வசுமைக்காக ජූනි මාසේ ஜூனி மாசத்திலிருந்து අලුතෙන් පවුල් ලක්ෂ 4කට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. புதிதாக 4 லட்சம் குடும்பங்களை சேர்ப்பதற்கு இருக்கின்றோம். ජනතාව බලා ගන්න ඕන. மக்களை பார்த்துக் கொள்கின்றோம். පාසල් දරුවන්ට සියලු නිල ඇඳුම් දෙනවා. பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடைகளை வழங்குகின்றோம். ළමයි 300ට වඩා අඩු පාසල් දරුවන්ට සපත්තු මිල දී ගන්න ඉඩ 300 මුදල් දෙනවා. மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணத்துக்கு பணம் வழங்கி இருக்கின்றோம். ළමුන් ලක්ෂ 16කට பாடசாலை மாணவர்கள் 16 லட்சம் பேருக்கு රුපියල් 6000 ගානේ දුන්නා පාසල් පොත් සහ උපකරණ මිල දී ගන්න. தங்களுடைய பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக நாம் 6000 ரூபாய் வீதம் கொடுத்தோம். ජනතාව බලා ගන්න ආණ්ඩුවක්. இதுதான் மக்களை பார்த்துக் கொள்கின்ற அரசு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි අලුතින් நாங்கள் புதிதாக අවුරුදු 5කට පස්සේ 5 வருடத்துக்கு பிறகு 30000 රාජ්‍යයට බඳවා ගන්නවා. 30,000 உத்தியோகத்தர்களை நாம் அரசியல் இணைத்துக் கொள்வோம். මන්ත්‍රී පස්සේ යන්න ඕනේ. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பின்னால் செல்ல தேவையில்லை. ඇමති පස්සේ යන්න ඕනේ. அமைச்சருக்கு பின்னால் செல்ல தேவையில்லை. පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் செய்வோம். ඇප්ලිකේෂන් එක දාන්න. அப்ளிகேஷனை நீங்கள் போடுங்கள். විභාගයට වාඩි වෙන්න. பரீட்சைக்கு முகம் கொடுங்கள். වැඩිම ලකුණු ගන්න அதிக புள்ளிகளை எடுப்பவர்களுக்கு රස්සාව ලැබෙනවා. நாங்கள் தொழிலை வழங்குவோம். විශේෂයෙන්ම விசேடமாக අපේ රාජ්‍ය සේවයේ எமது அரசு சேவை දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගියක් තියෙනවා. தமிழ் மொழி மூலம் பேசுபவர்களுடைய குறை இருக்கின்றது. පොලිසියේ அதே போன்று போலீசிடத்திலும் දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගියක් තියෙනවා. தமிழ் மொழி பேசுகின்ற போலீசாருடைய குறைபாடு இருக்கிறது. ඒ නිසා අලුතෙන් දෙමළ භාෂාව කතා කරන අය පොලිසියට අවශ්‍යයි. ஏனே புதிதாக போலீசிலே சேர்ந்து தமிழ் பேசக்கூடிய போலீசார் சேவை අපි මේ අවුරුද්දේ நாம் இந்த வருடம் අලුතෙන් පොලිසියට 2000ක් පඳව ගන්නවා. புதிதாக 2000 போலீசார்களை இணைத்துக் கொள்ளவிருக்கின்றோம். දෙමළ භාෂාව කරන ඔබගේ දරුවන්ද தமிழ் மொழி பேசுகின்ற பெற்றாருடைய பிள்ளைகளுக்கு පොලිස් සේවයට බඳවන්න. போலீசில் சேவையில் இணைந்து கொள்வதற்கு ඒක හොඳ ගෞරවාන්විත රස්සාවක්. அவர்கள் கௌரவமான ஒரு தொழில். අපේ රටේ නීතිය සාමය රකින්න තියෙන රස්සාව. எமது நாட்டிலே சமாதானத்தை ஐக்கியத்தையும் අපි හොඳ වැටුප් තලයකුත් ලබා දෙනවා. சிறந்த சம்பளமும் வழங்குவோம். තව පහසුකම් අපි ලබා දෙනවා. இன்னும் கூடுதலான சலுகைகளையும் வழங்குவோம். රාජ්‍ය සේවයට දෙමළ භාෂාවෙන් කතා කරන අය බැඳින්න. அரசு சேவையிலே தமிழ் மொழி பேசுகின்ற உத்தியோகத்தர்கள் அதிகமாக இணையுங்கள். මේ රට අපි එකතු වෙලා හදන්න ඕන. இது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ඒ විතරක් නෙවෙයි. எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, අපේ රටේ නීතිය எங்களுடைய நாட்டினுடைய சட்டம் කාටත් සමාන ලෙස ක්‍රියාත්මක වෙන්න ඕන. அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை. ඉස්සර නීතිය තිබ්බේ කොහොමද? முதல் எப்படி இருந்தது? ධනය බලය තියෙන අයට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. செல்வாக்கு இருந்தவர்களுக்கு எதிராக சட்டம் දුප්පත් நடைமுறைப்படுத்துவது. දුබලයට නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. கஷ்டப்பட்டவனுக்கு எதிராகத்தான் சட்டம் අද நடைமுறை. ભેදකින් තොරව இன்று எந்தவித பேதமும் இன்றி කාටත් නීතිය ක්‍රියාත්මක වෙන රටක් හදලා තියෙනවා. அனைவருக்கும் சமனான முறையில் சட்டம் හොඳ நடைமுறைப்படுத்த. නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? ඕනනේ. வேண்டும் தானே? ඉස්සර කොහොමද තිබේ නීතිය? எவ்வாறு இதற்கு முன்னர் இருந்தது? ධනය තියෙන අයට එක නීතියක්. சொத்திருந்தவனுக்கு ஒரு சட்டம், දුප්පත් අයට තව නීතියක්. கஷ்டப்பட்டவனுக்கு இன்னொரு சட்டம். තව දුරටත් අපේ රටේ එහෙම ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. இன்னும் அதிகமாக இந்த நாட்டில் அவ்வாறு செல்ல முடியாது. ඒ නිසා තමයි පොලිස්පති පොලිසියට බය හැංගෙන්න උනේ. எனவேதான் போலீஸ் அதிபர் போலீஸுக்கு பயந்து போய் ஒளித்திருந்தார். නීතිය කාටත් සමානයි. இதுதான் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது. මම දැක අල්ලස් කොමිසමෙන් நான் கண்டேன் ஊழல் திணைக்க ஆணைக்குழுவில் හිටපු ජනාධිපති සිතාස් යවලා තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார். නීතිය කාටත් සමානයි. ஆம், சட்டம் அனைவருக்கும் சமம். මා ඇමතුරු ඇතුළු ඇමතුරු කීපයක් දැනුත් රිමාන්ඩ් භාරයේ. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலர் இன்று போலீஸ் கஸ்டடியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமன். හිටපු ජනාධිපතිවරුන්ගේ පුත්තුන්ට විරුද්ධව முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்மார்களுக்கு எதிராக මේ වෙනකොටත් මහා අධිකරණ නඩු දාලා තියෙන්නේ. இப்ப வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலே நாம் வழக்குகளை தாக்கல் නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமனானது. ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? නීතිය කාටත් සමාන රටක්. சட்டம் அனைவருக்கும் சமனான நாடு. අන්න ඒක ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව හදලා තියෙනවා. அதைத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கி ඒ இருக்கிறது. විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, මහා ආණ්ඩුව மத்திய அரசு, ජනාධිපතිවර ලෙස මම, ஜனாதிபதி என்ற வகையில் நான், අපේ කැබිනට් මණ්ඩලය, எங்களுடைய அமைச்சரவை, අපේ മന്ത്രിවරු எங்களுடைய பாராளுமன்ற කිසි உறுப்பினர் කෙනෙක් ஒருவர் கூட මහජනක රුපියලක් කොරකම් කරන්නේ නැහැ. இந்த பொதுமக்களுடைய ஒரு ரூபாயை கூட රුපියලක් නාස්ති කරන්නේ නැහැ. ஒரு ரூபாவை வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக හොරකම් කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. களவு செய்யாத ஒரு அரசாங்கம், මහජනයාගේ ධනෙ නාස්ති කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. பொதுமக்களுடைய சொத்துக்களை வீண்விரயம் செய்யாத அரசாங்கம். ඕන නැද්ද මේ ආණ්ඩුවක්? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? කවදද එහෙම ආණ්ඩුවක් තිබ්බේ? இதுக்கு முதல்ல அப்படி ஒரு அரசு இருந்ததா? ජනාධිපති වෙච්ච දවසේ සිට ஜனாதிபதியாக ඇමති වෙච්ච දවසේ සිට
ஜனாதிபதியான தினத்திலிருந்து அமைச்சராக இருந்த தினத்திலிருந்து හොරකම් කරන්නයි ප්ලෑන් ගහන්නේ. களவெடுப்பதற்கு அவர்கள் திட்டம் வகுப்பார்கள். ආණ්ඩුවක් තියෙනවා. இன்று அரசு ஒன்று இருக்கிறது. රට හදන්නයි ප්ලෑන් ගහන්නේ. நாட்டை உருவாக்குவதற்கான அரசு. එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? அப்படி ஒரு அரசு தேவையில்லையா? ඉතින් මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம் என்பது. මේක අපි ආරක්ෂා කරන්න ඕන. இதனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். තව ශක්තිය දෙන්න ඕන. அதுக்கான சக்தியை நீங்கள் வழங்க வேண்டும். අපි හොරකම් කරන්නේ නැහැ විතරක් නෙවෙයි. நாங்கள் திருடுபவர்கள் அல்ல. හොරකම් කරපු අයට සහතික වශයෙන් දඬුවම් ලබා දෙනවා. நாங்கள் திருடுபவர்களுக்கு சத்தியமாக நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுப்பவர்கள். නරකද? அது கூடாத ஒரு விஷயமா? උතුරු මැද පළාතේ මහඇමති வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் වංචාව ලක්ෂ 26යි. அவர் 26 லட்சத்தை அவர் மோசடி செய்திருந்தார். දඬුවම අවුරුදු 16යි හිරේ. அவருக்கான சட்டம் 16 வருஷங்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். හොඳ නැද්ද මේ ආණ්ඩුව? அதுதான் அரசாங்கம். මෙහෙමයි ආණ්ඩුව හදලා තියෙන්නේ. இவ்வாறு தான் நாம் அரசை உருவாக்கி இருக்கின்றோம். සියලු පරීක්ෂණ කරනවා. அனைத்தையும் நாங்கள் பரிசோதனை செய்வோம். දඬුවම් ලබා දීමේ හැකියාව කරනවා. நாங்கள் முடியுமான வரையில் அனைவருக்கும் நாங்கள் சட்டத்தை සිදුණු අපරාධ ගැන හොයනවා. நடைபெற்று முடிந்த அந்த මිනිස් கொள்ளைகள் குறித்து මිනිස් நாம் ඝාතන மனித கொலைகள் පාස්කු පහර அதே போன்று 21 தாக்குதல் මේ ඔක්කොම හොයනවා. ஆம் அவை தொடர்பில் அனைத்தையும் நாம் අපේ රටේ ජනතාව எமது நாட்டு மக்கள் නීතියට අනුගත වෙනවා. இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் නීතියට බයයි. இந்த சட்டத்துக்கு பயம் හැබැයි අපේ රටේ පාලකයා ஆனால் எமது நாட்டினுடைய නීතියට උඩින් சட்டத்துக்கு மேல் නීතිය පාගනවා. இந்த சட்டத்தை மிதிப்பவர்கள் එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அன்பாரான ஒரு நாட்டுக்கு முன்னால் செல்ல முடியாது. ඔගොල්ලෝ දකින්න ඇති පහුගිය දවස්වල நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள். සාමාන්‍ය මෝටර් සයිකලයක් පාරට දාන්න சாதாரண மோட்டார் சைக்கிள் ஒன்றை பாதையில் போடுவதற்கு බයිසිකල ලියාපදිංචි කරන්න ඕන. அந்த சைக்கிளை பதிவு செய்ய வேண்டும். හැබැයි ලොකු වාහන පාරේ දුවනවා. ஆனால் பெரியவர்கள் ரோட்டிலே ஓடுகின்றார்கள். වරායෙන් පන්නලා அதே போன்று ஹாபரில் இருந்து பாய்ந்து ලියාපදිංචි කරන්නේ නැතුව எந்தவித பதிவுமின்றி ඇයි ඒගොල්ලෝ ඇමතිවරු அவர்கள் ஏன் அவர்கள் அமைச்சர்கள் නීති ඒගොල්ලන්ට නැහැ. அவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை. දෙන්නෙක් දැන් අත්අඩංගුවට 3 දෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා. நாம் இந்த தற்பொழுது 3 பேரை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். තව ගන්න නියමිතයි. நாம் இன்னும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குகின்றோம். හොර වාහන පාරේ දුවන ඇමතිවරු திருட்டு வாகனங்களை பாதையில் ஓடியவர்கள் ඇයි ஏன் ඒගොල්ලන්ට නීතිය නැහැ. அவர்களுக்கு சட்டம் இல்லை. ජනතාවට නීතිය மக்களுக்கு சட்டம் ඒක වෙනස් කරා. அதை மாற்றி இருக்கின்றோம். කාටත් නීතිය සමාන රටක් හදලා තියෙනවා. யாருக்கும் பொதுவான சட்டத்தை நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். එහෙම තමයි රටක් දියුණු වෙන්නේ. அப்படி இருந்தால் தான் நாடு දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. ஆம் அபிவிருத்தி அடைந்த நாடு ஒவ்வொன்றையும் නීතිය பாருங்கள். කාටත් සමානයි. இந்த சட்டம் ஒவ்வொருவருக்கும் சமமானது. අපි වැඩේ කරනවා. நாங்கள் வேலையை செய்வோம். දැන් මේ නගර සභා ප්‍රාදේශ සභා ඡන්දේ තියෙනවා. இப்ப எதிர்வரும் காலத்திலே நகரசபை பிரதேச சபை මේ தேர்தல் මාසේ 6 වෙනිදා மே மாசம் 6ஆம் தேதி මේ ප්‍රාදේශ සභා නගර සභා වලට උපයා ගන්න සල්ලි තියෙනවා. இந்த பிரதேச சபை நகர சபைக்கு சம்பாதித்துக் கொள்கின்ற பணம் இருக்கிறது. හැබැයි උපයා ගන්න සල්ලி මදි. ஆனால் அந்த சம்பாதிக்கின்ற பணம் போதாது. මුසලි ප්‍රාදේශ සභාව කියන්නේ முசலி பிரதேச சபை என்பது පොඩි ආදායමක් තියෙන්නේ. மிகவும் சொற்ப வருமானத்தை கொண்டது. මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை පොඩි ආදායමක් තියෙන්නේ. குறைந்த வருமானம் பெறுகின்றன. හැබැයි වැඩ තියෙනවා ගොඩක් කරන්න. ஆனால் செய்வதற்கோ பல நூற்றுக்கணக்கான පාරවල් வேலைகள் ටික හදන්න ඕන. பாதைகள் செய்ய வேண்டும். පෙර පාසල් ටික හදන්න ඕන. பாடர் பாடசாலை செய்ய ආණු வேண்டும். පද්ධතිය හදන්න ඕන. வடிகால் அமைப்பு செய்ய வேண்டும். සෝහන් පිට්ටෙන් ටික නඩත්තු කරන්න ඕන. அதே போன்று சேமக்காலைகளை சீர் செய்ய වැඩ வேண்டும். ගොඩක් තියෙනවා. இவ்வாறு வேலைகள் கன හැබැයි இருக்கின்றன. ප්‍රාදේශ සභාවේ ආදායම ටිකයි තියෙන්නේ. ஆனால் பிரதேச சபையினுடைய வருமானம் குறைவாக ඒතර இருக்கிறது. සල්ලි මදි. அவ்வாறாயின் காசு போதாது. දැන් අපේ ආණ්ඩුවට සල්ලි තියෙනවා. எமது அரசிடம் காசு இருக்கிறது. මම මේ අවුරුද්දේ நான் இவ்வருடம் මේ උතුරු පළාතේ இந்த வடக்கு மாகாணத்துக்கு පාරවල් හදන්න பாதைகளை சீர் செய்வதற்கு දසලක්ෂ 5000ක් වෙන් කරලා තියෙනවා. தசலட்ச 5000 மில்லியன்களை ஒதுக்கி இருக்கின்றோம் පාරවල් හදන්න. பாதைகளை செய்வதற்கு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல තව විශාල මුදලක් இன்னும் விசாலமான මේ ரூபாய்களை උතුරේ පොල් වගාවට වෙන් කරලා තියෙනවා. இந்த வடக்கினுடைய தென்னை அபிவிருத்தி ඔබේ ඉඩමේ ஒதுக்கி පොල් වගා කරන්න ලෑස්ති නම් நீங்கள் யாரேனும் தென்னை விருத்தி செய்ய விருப்பமா? පැල ටික දෙනවා. அதுக்கான கன்றுகளை බිම தருகின்றோம். සකස් කරගන්න සල්ලි දෙනවා. அதனை நிலத்தை පොහොර දාන්න பண்படுத்த සල්ලි දෙනවා. அதே போன்று பசலைக்கு நாம் මේ අවුරුද්දේ இவ்வருடம் මේ උතුරේ இந்த வடக்கிலே අක්කර 16000ක පොල් වගා කරන්න සල්ලි වෙන් කරලා තියෙනවා. 16000 ஏக்கர் தென்னை உற்பத்திக்கு සල්ලි ஒதுக்கி තියෙනවා. காசு இருக்கிறது. එහෙනම් මේ ප්‍රාදේශ සභාව எனவே இந்த பிரதேச சபை සල්ලි වෙන් කරන්න පුළුවන්. காசுகளை ஒதுக்க முடியும். හැබැයි වෙන් කරන්නේ කාටද? யாருக்கு ஒதுக்குவது? නගර සභාවේ සල්ලි මදි නම් நகர சபைக்கு சல்லி போதாதென்றால் මහා ආණ්ඩුවෙන් සල්ලි දෙන්න. மத்திய அரசிலிருந்து பணம் தருகிறோம். දෙන්න ඕනනේ. கொடுக்கணும் தானே? හැබැයි මේ ආණ්ඩුවේ ප්‍රාදේශ සභාවේ යෝජනා ටික එන්න ඕන. ஆனால் உண்மையில்
உண்மையிலே உங்களுடைய பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு யோசனைகள் வர ඒ வேண்டும். යෝජනාවලට මහාණ්ඩුවෙන් සල්ලි වෙන් කරනවා. அந்த யோசனைகளுக்கு நாம் மத்திய அரசிலிருந்து காசுகளை ஒதுக்கி தருவோம். හැබැයි සල්ලි වෙන් කරන්න කලින් ஆனால் உண்மையிலே காசுகளை ஒதுக்குவதற்கு முன்னர் යෝජනාව එවන්නේ කවුද කියලා බලනවා. யார் இந்த திட்டங்களை அனுப்புகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை ජාතික ජනබලවේගයේ කණ්ඩායම අතේ නම් තියෙන්නේ தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருக்குது என்றால் මහා ආණ්ඩුවට වන යෝජනාව மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்ற யோசனைகளை ඇස් පියාගෙන අනුමත කරනවා. நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை அனுமதிப்போம். හැබැයි වෙන අය අතේ නම් තියෙන්නේ வேற யாருடைய கையில் இருக்குமாக இருந்தால் යෝජනාව 10 වඩා බලනවා. நாங்கள் இந்த யோசனைகளை பல தடவைகள் நாங்கள் பரிசீலிப்போம். ඇයි? ஏன் ඒ අය ෂුවර් නෑ. அவர்கள் சுவர் இல்ல පාරට කොන්ක්‍රීට් දාන්න කියලා ඉල්ලලා තියෙන්නේ. ரோட்டுக்கு கான்கிரீட் போடுவோம்னு சொல்லுவாங்க. හැබැයි පාරට ටිකයි. ஆனா ரோட்டுக்கு கொஞ்சம் தான் போடுவாங்க. සාක්කුවට ගොඩයි. சோப்புக்கு கூடுதலா போடுவாங்க. එහෙම උනේ නැද්ද? அப்படி இல்லையா? එහෙම උනේ නැද්ද? அப்படி நடக்க இல்லையா? ඉතින් අපි එවනවද සල්ලි? நாங்கள் அனுப்புவோம் காசை. මහාණ්ඩුව පරිස්සම් කරලා மத்திய அரசு அதனை பாதுகாத்து හොරකම් කරන්නේ නැතුව திருடாமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண் விரயம் செய்யாமல் සල්ලි ටික එකතු කරලා காசுகளை ஒன்று சேர்த்து මන්නාරම නගර සභාවට එවන හොරකම් කරන්න. மன்னார் நகர சபைக்கு களவெடுப்பதற்கு அனுப்புவோம். එහෙම එවන්න ඕනද? அப்படி அனுப்பணுமா? එහෙම එවන්නේ නැහැ මතක තියාගන්න. அப்படி அனுப்புவதில்லை. நாம் ஞாபகம் வைத்துக் එහෙනම් கொள்ளும். මහාණ්ඩුව හොරකම් කරන්නේ නැත්නම් மத்திய அரசு திருடவில்லை என்றால் නගර සභාව හොරකම් කරන්නත් බෑ. நகர சபையும் திருட முடியாது. එහෙනම් දෙන්න ඕන ජාතික ජනබලවේග ආණ්ඩුවට. அவ்வாறாய்ந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தான் நீங்கள் ஆணை වෙන வழங்க කාටවත් මේ ප්‍රාදේශ සභාව දෙන්න ඕන. அப்படி இல்லாட்டி இந்த பிரதேச சபை யாருக்கு මේ வழங்க නගර සභාව දෙන්න ඕන කාටද? இந்த நகர சபை யாருக்கு வழங்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයටම විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தான் வழங்க නැත්තම් வேண்டும். මොකද වෙන්නේ? இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? මහාණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசு களவெடுப்பதில்லை, නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை களவெடுக்கின்றது. මහාණ්ඩුව නාස්ති කරන්නේ மத்திய அரசு வீண் விரயம் செய்வதில்லை, නගර සභාව නාස්ති කරනවා. இங்குள்ள நகர சபை அதனை வீண் விரயம் මහාණ්ඩුව වැඩ කරන්න හදනවා. மாநகர மத்திய அரசு அதனை නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை காலில் பிடித்து இழுக்கின்றது. මොකද කරන්නේ? என்ன செய்வது? එහෙම කරන්න බෑනේ. அவ்வாறு செய்ய முடியாது. එහෙනම් මොකද කරන්න ඕනකම තියෙන්නේ? என்ன செய்ய வேண்டும்? මේ නගර සභා, இந்த நகர சபை, මේ ප්‍රාදේශ සභා, இந்த பிரதேச சபை ජාතික ජනබලවේගයටම තමයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். මහාණ්ඩුව හොරකම් කරන්නේත් නැහැ. மத்திய அரசு களவெடுப்பதும் இல்லை, නගර සභාව හොරකම් කරන්නේත් நகர சபையும் களவெடுக்காது. මහාණ්ඩුව නාස්ති කරන්නේත් නැහැ. நகர சபை மாநகர சாரி மத்திய அரசு வீண் விரயம் නගර செய்யாது, සභාව නාස්ති කරන්නේත් නැහැ. நகர சபையும் வீண் விரயம் செய்யாது. මහාණ්ඩුව රට හදන්න වැඩ කරනවා. மாநகர சபை சாரி மத்திய அரசு நாடு அபிவிருத்தி செய்ய வேலை செய்யும், නගර සභාවත් වැඩ කරනවා. நகர சபையும் அவ்வாறே வேலை செய்யும். එහෙනම් කාටද දෙන්න ඕන? எனவே யாருக்கு வாக்களிக்க කාටද දෙන්න வேண்டும்? ඕන? யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයට විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். ඒ නිසා මේ මාසේ 6 වෙනිදා எனவே இம்மாசம் හොඳ 6 බලයක්, හොඳ බලයක්, நல்ல அதிகாரத்தை, ශක්තිමත් ජනවරමක් நல்ல சக்தி கூடிய மக்கள் ஆணையை ජාතික ජනබලවේගයට ලබා දෙන්න. தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுங்கள். මම ඇවිල්ලා අපේ සහෝදරියන්ගෙන් இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்களிடத்திலே සහෝදරුන්ගෙන් ඇහුවා சகோதரர்களிடம் நான் கேட்டேன், කොහොමද තත්ත්වේ? என்ன நிலைமை என்று கேட்டேன். නල්ලම්. நல்லம். ඒක කිව්වේ. அதான் சொன்னது. ඉතින් වැඩේ ලෑස්ති. நாங்கள் வேலை செய்ய ரெடி. අපිට ජනාධිපති ඡන්දයට වඩා වැඩියෙන් ஜனாதிபதி தேர்தலை விட මහ ඡන්දේ ඡන්ද ලැබුණා. பொது தேர்தலில் கிடைத்தது. මහ ඡන්දයට වඩා இந்த பொது தேர்தலை விட මේ මාසේ 6 වෙනිදා ලැබෙනවා. மே மாசம் 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா? එහෙනම් මොකද කරන්න තියෙන්නේ? அவ்வாறாயின் என்ன செய்ய வேண்டும்? අපේ රට හැදීමේ දිශාවට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் තව செல்லுகின்ற දුරටත් පරණ පාරවල් වැඩක් නැහැ. நீங்கள் பழைய பாதை சென்று வேலை இல்லை, වසාර්ථක පාරවල්. மூடி இருக்கின்றது பாதைகள். මේක තමයි රට හදන පාර. இதுதான் இந்த இதுக்கான අන්න ඒ நேரம். වෙනුවෙන් අපි සියලු දෙනා එකතු වෙමු. அதற்காக நாம் ஒன்றிணைவோம். මැයි 6 දක්වා மே மாசம் 6ஆம் தேதி අපි வரை ඥාතීන්ට කතා කරලා, எங்கள் ஒற்றார் உறவினரோட கதைப்போம், හිතවතුන්ට කතා කරලා, எங்களோட உறவினர்களோட අපේ கதைப்போம், සහෝදරු සහෝදරියන්ට எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு මේ ප්‍රාදේශ සභාව මේ නගර සභාව බාර දෙන්න. இந்த பிரதேச சபை நகர சபைகளை ඒ பாருங்கள். වෙනුවෙන් මා ඉල්ලා සිටමින් නතර වෙනවා. அதற்காக உங்களிடம் நான் கேட்டு விடைபெறுகின்றேன். බොහොම ස්තුතියි හැම දිනාටම. அனைவருக்கும் நன்றி.